இந்த அஸ்திபாரம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சில காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி அஸ்திபாரமாக இருக்காங்க. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உறவு வாழவே இன்னொரு உறவை தேடிக்கொள்கிற ஒரு சூழலை நம்ம அநேக இடங்களை நம்ம பார்க்குறோம். அது தேவனை அறிந்தவங்களும் பண்ணுறாங்க, தேவனை அறியாதவங்களும் பண்ணுறாங்க. அப்போ நான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்வேன்னா, குடும்ப வாழ்வு அந்த உறவு ஒரு அஸ்திபாரம் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்னதான் அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அந்த இருதயத்தில் கணவனோ மனைவியோ இருக்க வேண்டிய அந்த இருதயத்தில் ஈஸியாக இன்னொரு பெண்ணைவோ இன்னொரு ஆணைவோ அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அவங்க கூட வாழ்கிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் கணவன் மனைவி அவங்களுடைய உறவு குடும்பம் அப்படின்ற அந்த அஸ்திபாரம் உறுதியாக இல்லைன்னா அந்த உறவு என்ன ஆகுது, ஆட்டம் காமிக்குது. இதனால பிள்ளைகள் வளர்ந்து வர பிள்ளைகளுடைய சூழலும் ஒரு உறுதி இல்லாமல் போகுது. அவங்களுடைய பாதைகள் தடுமாறி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கணவன் மனைவி அஸ்திபாரமாய் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த குடும்ப உறவு ரொம்ப முக்கியமானது. அது ஒரு அஸ்திபாரத்தை போல உறுதியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருத்தர்னாலையும் யார் இடையில எப்போ வந்தாலும் அந்த உறவை அவ்வளோ ஈஸியாக பிரிச்சிட முடியாது. அப்போ கணவன் மனைவி வாழ்க்கை அது ஒரு அஸ்திபாரமாக இருக்கு. வேதத்தில் கூட பாருங்க,